السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பிலே 2563வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வظன்ன, சந்தேகங்களை உங்களுக்கு நான், பிறரை பற்றியான அதிகப்படியான எண்ணங்களை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். فإن الظن أكذب الحديث, ஏனென்றால் சந்தேகங்கள் எல்லாமே அக்ஸபுல் ஹதீஸ், காரியங்களில் விடயங்களில் மிகவும் பொய்யானது. விடயங்களில் மிகவும் செய்திகளில் மிகவும் பொய்யான செய்தி தான் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள். ஒருவரை பற்றி பிறரை பற்றி வரக்கூடிய சந்தேகங்கள் இருக்கிறதே, இது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தொடர்பான செய்திகளில் மிக மிக என்னது, பொய்யானவை. அதிகமான எண்ணம், பிறரை பற்றி வரக்கூடிய சந்தேகங்கள், இதெல்லாம் பொய்யானது. சந்தேகங்கள், யூகங்கள், இதெல்லாம் என்னது, பொய்யானது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சந்தேகங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். ஈயாக்கும் வத்தன்ன, உங்களுக்கு நான் சந்தேகங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜுராத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினظன், எண்ணங்களில் அதிகமானதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். எண்ணங்களில் அதிகமானதை தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅத ظன்னி இஸ்முன், ஏனால் சில எண்ணங்கள் நிச்சயமாக எப்படி இருக்குது, இஸ்முன், பாவமாக இருக்குது. பாவமாக என்ன செய்து இருக்குது. அப்போ எண்ணங்கள், சந்தேகங்கள், இந்த யூகங்கள், பிறரை பற்றி வரக்கூடிய யூகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்,
பெரிய ஆபத்தை நோக்கி உங்களை நகர்த்தும். எதை நோக்கி நகர்த்தும்? பெருங்கொண்ட ஆபத்தை நோக்கி உங்களை நகர்த்திவிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மோசமான எண்ணங்கள், சந்தேகங்கள், பிறரை பற்றி வரக்கூடிய சந்தேகங்கள், இவற்றை நீங்கள் என்ன செய்யுங்கள், வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனும் நமக்கு என்ன செய்கிறது, புத்திமதி சொல்கிறது. ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஹைர், இந்த எண்ணங்களில் குறிப்பாக தவறான எண்ணங்கள், பிழையான புரிதல்கள், தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள் இருக்குது. இது ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் அடுத்தடுத்தபடியான தவறுகளுக்கு இட்டு செல்கிறது, பாவங்களுக்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிறது தான் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். என்ன பார்க்க இருக்கிறோம்? முதலாவது நாம் சரியான ஒரு சிந்தனை உருவாக்கி கொள்ளணும். என்னென்னா, அதிகப்படியான எண்ணங்கள், அதிகப்படியான சந்தேகங்கள், ஒரு பிறரை பற்றியான மோசமான எண்ணங்கள் இருக்கிறது. இது குர்ஆனாலும் சுன்னாவாலும் நமக்கு தடை விதிக்கப்பட்டது. இது ஒரு முஃமின் செய்யக்கூடாதது, ஒரு உண்மையான முஸ்லீம் செய்யக்கூடாதது. விளங்குதா? இது முதலாவது அடிப்படைகளுக்கு. அந்த அடிப்படையை ஒட்டி தீய எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், சந்தேகங்கள், இது ஒரு மனிதனை எந்த அளவு தூரம் அழிவை நோக்கி கொண்டு போகிறது என்று பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 10 விதமான கெட்ட குணாதிசயங்களை ஒரு மனிதனில் உருவாக்குது. இந்த ஒரு கெட்ட குணம் எத்தனை கெட்ட குணத்தை உருவாக்குது? 10 விதமான கெட்ட குணத்தை உருவாக்குது. இப்போ நம்ம 10 விதமான கெட்ட குணத்தையும் உங்களுக்கு ஃபிலோசஃபியாக பேச போகிறது இல்லை. எப்படி பேச போகிறது இல்லை? ஃபிலோசஃபியாக பேச போகிறதும் இல்லை, சயின்டிஃபிக்காக பேச போகிறதும் இல்லை. நாம் எப்படி பேச போகிறோம்னா, குர்ஆனில் அது சொல்லப்படுது, ஹதீஸில் சொல்லப்படுது. இந்த கெட்ட எண்ணம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் வழிநடாத்தி போகுது என்கிற அந்த 10 விதமான 10 அல்லது 11 இந்த கெட்ட குணங்கள் வருதே அடுத்தடுத்தபடியாக. இந்த கெட்ட குணங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவும் ஏறத்தாழ எத்தனை அடையாளப்படுத்துது? 10 அல்லது 11, ஏறத்தாழ 10 வகையான கெட்ட நடவடிக்கைகள் இவர்களில் இருக்கும். கெட்ட எண்ணம்ங்கிறது வந்துருச்சுண்டா, பிறரை பற்றிய தப்பெண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னால், பிறரை பற்றிய மோசமான எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால், சந்தேகங்கள் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்தபடியாக இது எல்லாம் செய்ய வேண்டி வரும். அது என்ன விஷயம்னா, அது எல்லா 10 இதை தொடர்ந்து வரக்கூடிய 10 கெட்ட பண்புகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் துல்லியமாக பேசி அது ஒவ்வொன்றுக்கும் உரிய தண்டனையும் என்ன செய்யப்பட்டிருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் உரிய தண்டனையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றுக்குரிய தண்டனையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அதுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 2563, 5143, 2563 சஹீஹ் முஸ்லிமில், 5143 சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈயாக்கும் வத்தன்ன, நான் ஏற்கனவே சொன்னதே ஹதீஸ் தான், ஈயாக்கும் வத்தன்ன, உங்களுக்கு சந்தேகங்களை, எண்ணங்களை நான் என்ன செய்கிறேன், அதிகப்படியான எண்ணங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன வத்தன்ன அக்ஸபுல் ஹதீஸ், ஏனால் செய்திகளில் மிக மிக பொய்யானது எண்ணம் தான். எண்ணம் தான் என்ன செய்யுது, நிறைய பொய்யான செய்திகளை என்ன செய்கிறது, உருவாக்கி பரவுறதுக்கு என்ன செய்யுது, வழிவகுக்குது. அப்போ சந்தேகங்கள், பொய்யான என்னது மேலதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பிறரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலா தஹஸ்ஸஸு, அப்படி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், இந்த எண்ணம் சந்தேகம் என்கிற ஒரு அந்த சாப்டருக்குள்ளுக்கு நீங்கள் போய் விழுந்துட்டீங்கண்டா நீங்கள் அடுத்தபடியாக தஹஸ்ஸுஸாக ஆகிருவீங்க. என்ன ஆகிருவீங்க? தஹஸ்ஸுஸ். வலா தஹஸ்ஸஸு, தஹஸ்ஸுஸாக ஆகிட்டீங்கண்டா அடுத்தது வலா தஜஸ்ஸஸு, தஜஸ்ஸுஸாக ஆகிருவீங்க. என்னது? தஹஸ்ஸுஸுக்கு வருவீங்க, தஹஸ்ஸுஸுக்கு அடுத்தது என்னது? தஜஸ்ஸுஸுக்கு வருவீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரியா? தஜஸ்ஸுஸுக்கு அடுத்தது இன்னொரு படி ஒன்று இருக்குது. இப்படி அது அடுத்தடுத்தபடியாக உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கும். என்னன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் மீது சந்தேகம், டவுட்டு, ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் மனதில் உங்களுக்கு எழுந்திருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தஹஸ்ஸஸு என்ன செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா, அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகும். அவரை பற்றி கொஞ்சம் தேடி பார்ப்போமேன்னு பார்ப்பீங்க. கெட்டதுன்னு இல்லை, பொதுவாக அவரை பற்றி தேடி பார்ப்போம். அவரை பற்றி தேடி பார்க்கறது அவனுக்கு எந்த நிலவும் இருக்காது. அவரை பற்றி தேடி பார்க்கறதுல அவனுக்கு எந்த நிலவும் இருக்காது. ஆனால் அவரை பற்றி தேடி பார்ப்போமே என்ற ஒரு நிலைக்கு நீ என்ன செய்வாய்? அதுக்கு பேர் தான் தஹஸ்ஸுஸ். நல்லது கெட்டது என இல்லாமல் பொதுவாக ஒருவரை பற்றி தேடுறதுக்கு நீ என்ன செய்வாய்? துணிஞ்சிருவாய்.
4 பேர்ட்ட அவரை பற்றி கதைக்கிறது, அவரை பற்றி கேட்கறது தப்பாயெல்லாம் இல்லை, பொதுப்படையா. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஒருத்தரை பற்றி தப்பெண்ணம் வந்தாலே நீ அதை அந்த இடத்தோடய நீ நின்றப்பாரு, அதோடய முடிச்சிடப்பார். அல்லாட்ட துவா கேட்டாது, யா அல்லா இப்படி எனக்கு இவங்களை என்ன பற்றி எனக்கு இப்படியெல்லாம் என்ன தோணுது, எனக்கு இதில் என்னைய பாதுகாத்துறியா அல்லா, என்னை உள்ளத்தை துப்புரவா வைக்கிறதுக்கு எனக்கு வழி செஞ்சிடியா அல்லா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், அந்த வந்த எண்ணம், அந்த சந்தேகம், அதிகப்படியான எண்ணம், இதில் இருந்து நாம் என்ன செய்யணும், ஒரு தவறான எண்ணமாய் மனசில் தோணுது இன்னாரை பற்றி, அப்போ யா அல்லா என்னை இந்த எண்ணங்கள்லேருந்து என்னைய பாதுகாத்துடுன்னு நீங்கள் என்ன செய்ய பார்த்துருங்க. எண்ணம் வந்தத்தோடையே அதுலேருந்து கலண்டு வர பாருங்க. கலண்டு வந்தா தான் வலா தஹஸ்ஸஸு, நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், அவரை பற்றி தகவல் திரட்ட போக மாட்டீர்கள். அடுத்தபடியான ஒரு லைனுக்கு அது உங்களை தூண்டி கொண்டே இருக்கும், அவரை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போமே 4 பேர்கிட்ட என்று என்ன செய்ய ஆரம்பிப்பீர்கள். அப்படியான சிந்தனையை அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். வலா தஹஸ்ஸஸு, அப்போ முதல் வந்ததே பெரிய குற்றம், ஒருவரை பற்றி தப்பெண்ணம், சந்தேகம், வீணான எண்ணங்கள் வருவதே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சரி, அது வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்ததுக்கு நீங்கள் போயிடாதீங்க. வலா தஹஸ்ஸஸு, அவரை பற்றி தேடி பார்ப்போமே, செய்திகளை திரட்டுவோமே என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, முதல் தடை விதிக்கிறாங்க. அப்போ எண்ணங்களுக்கு தடை போட்ட ரசூலுல்லாஹ், தவறான எண்ணங்கள், அதிகப்படியான எண்ணங்கள், மேலதிகமான சந்தேகங்கள், இதுக்கு தடை போட்ட ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த தடை என்ன போடுறாங்க, அவரை பற்றி தேடி பார்க்க முனையாதீர்கள், தகவல் தேட முனையாதீர்கள். அப்படி முனைந்தீர்களே ஆனால் ஆரம்பத்தில் என்ன செய்வீங்க, பொதுவாக தான் தேடுவீங்க, அதுக்கப்புறம் தஜஸ்ஸுஸ் ஆயிடுவீங்க. தஜஸ்ஸுஸ்னா என்ன, அவருடைய நெகட்டிவான சைடை கொஞ்சம் கூடுதலாக துல்லியமாக ஆராய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு தான் தஜஸ்ஸுஸ். வலா தஜஸ்ஸஸு. சரி, அவரை பற்றி 4 பேர்ட்ட கேட்டு பார்ப்போன்னு சரி போனீங்க. அப்போ அதனால தான் ரசூலா வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு அப்படியெல்லாம் அந்த அது செய்ய வேணா இதுவும் செய்ய வேணா, அது செய்யாமல் இருந்தால் இது செய்ய மாட்டார், அதை செய்ய வேணா இதுவும் செய்ய வேணா என்று சொன்னது என்னதுக்குண்டா, சரி அதை சரி செய்ய நேரிட்டாலும் இந்த நிலைமைக்கு வந்துடாது. அவரை பற்றி பொதுவான ஒரு தகவலை தான் திரட்டினாய், 4 பேர்ட்ட விசாரித்து பார்த்தாய், அதோடு நின்றுக்கொள். உன்னை என்ன முனைய முதல் படிக்கு இப்போ கொண்டு போய் இருக்குது, என்னது தஹஸ்ஸுஸ், அவரை பற்றி விசாரிப்போமே, 4 பேரோடு சும்மா கலந்துரையாடி பார்ப்போமே என்ற நிலைமைக்கு வந்தது பில வானாம்னு தான் நான் அதை சொன்னேன். சரி, அந்த நிலையை நீ அடைஞ்சிட்டாலும் கூட நீ என்ன செஞ்சிடாத, அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துடாத. எது, அவருடைய பொதுவான தகவல்களிலிருந்து அவருடைய பிளக்கான ஒரு ரெட்டான ஒரு சைடு ஒன்று இருக்குமே, தஜஸ்ஸுஸ், அந்த விஷயத்தை துருவி துருவி ஆராயிற நிலைமைக்கு நீ என்ன செய்யாத, வராத. அப்போ இதைத்தான் சூரத்துல் ஹுஜராத்துடைய 12வது வசனமும் சொல்லுது, வலா தஜஸ்ஸஸு, வலா தஜஸ்ஸஸு. ஹதீஸில் அதை இன்னும் துல்லியமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்குது, வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு, அவர்களை பற்றி தஹஸ்ஸஸு, நீங்கள் நல்லது பொதுவான கருத்துன்னு தேட போகவும் வேணாம், அவரை பற்றி அதுக்கப்புறம் பொதுவானதை தேடி அதில் ஒன்று வரும் மட்டும் வரும், நல்ல மனுஷன்தான் ஆனால் இதில் கொஞ்சம் வீக்கினதோடய அதில் வீக்கா, அப்போ அதை கொஞ்சம் என்ன செய்யப்படும், அதில் வீக்கா அப்படின்னு என்ன செய்யப்படும், அதுக்குள்ளுக்கு இவர் இறங்கி என்ன செய்ய போவார், தேட போவார், கதைக்க போவார். 4 பேரோட அவர் நல்லம் தானாம், ஆனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் என்னவாம், குழப்பமாம் அப்படின்னு என்ன செய்ய வேண்டி வரும். அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடை நீங்கள் அலசி ஆராய வேண்டி 4 பேரோட கயச்சு தெரிய வேண்டி என்ன செய்ய வரும், அதை தேட வேண்டி வரும். என்னென்னா தேடுதல், என்னது வலா தஜஸ்ஸஸு, அவருடைய நெகட்டிவை தேட வேண்டி வந்துடும். அப்போ நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகாதீங்க. அப்போ 3வது விஷயத்தையும் என்ன செஞ்சுட்டான் அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்துவிட்டு, அல்லாஹு தாலா அது ஹதீஸ்லையும் வந்து ஹதீஸ்லையும் குர்ஆனே அதுக்கு அடுத்தபடியாக வருது என்னன்னு சொன்னால், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. இப்போ நீங்கள் இந்த 3 கட்டத்தையும் தாண்டினா 4வது நீங்கள் வந்து நிற்கிற கட்டம் என்ன, கீபத். என்னது கீபத், அவருடைய குறை, அவருடைய மனது அவரை பற்றி எதனை பேசுவதனை வெறுக்குமோ அதை உங்களை பேச வைத்துவிடும். சந்தேகம், தவறான எண்ணம், ஒருவரை பற்றி தவறான பிழையான புரிதல், அதுக்கு அடுத்தபடியாக அவரை பற்றி தேடி பார்ப்போம் என்ற பொதுவான ஒரு அணுகுமுறை, அதனைத் தொடர்ந்து அவருடைய அந்த அவரை பற்றி தெரிந்து கொண்டதில் உள்ள குறைய தேடணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் எண்ணம், இது எல்லாம் அடுத்தபடியாக என்ன செய்யும், 4வது கட்டம் இவ்வளோ காலம் தேடிக்கிட்டு தான் இருந்தீங்க, சந்தேகிச்சிங்க, தேடினீங்க, கெட்டதை தேடினீங்க, இப்போ அதை 4 பேரோட அலசி ஆராய வேண்டிய நிலைமைக்கு உங்களை என்ன செஞ்சிடும், 4 பேருக்கு அந்த செய்தியை பரப்புற நிலைமைக்கு
உங்களே கொண்டு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க? அத்ததுரூன மல் கீபா. சஹீஹ் முஸ்லிம்ல 2589வது செய்தியில் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சஹாபாக்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்துகிறாங்க, கீபத்தினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? கீபத்தினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுஹு ஆலம். கீபத்தினா தெரியும். ரசூலுல்லாஹ் ஏதாவது புதிதாக ஒரு தகவலை தருவாங்களோ எங்கிறதுக்காக என்ன பழக்கம்? தெரிந்ததாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட அதுக்குரிய விளக்கத்தை எடுத்துக்கொள்வோம் என்று என்ன செஞ்சிருவாங்கண்டா அல்லாஹ் ரசூலுஹு ஆலம். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திக்ருக அஹாக பிமா யக்ரஹ். உங்களுடைய சகோதரன் அவனை பற்றி எதனை பேசுவதை வெறுப்பானோ அதனை நீங்கள் பேசுவது, அதை நீங்கள் கதைப்பது. அப்போ சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அரைத்த இன்கான ஃபி அஹி மா கூல். நாங்கள் அவர் வெறுக்கிறத தான் பேசுகிறோம், ஆனால் அவரில் இருக்கிறத தான் பேசுகிறோம். அவர் வெறுக்கிறது தான், ஆனால் அவரில் இருக்கிறது. அதை பேசினா குற்றமா? அதை பேசினா குற்றமா? அப்படின்றதுக்கு தான் இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தப்தஹ். அவரில் இருக்கிறத நீங்கள் பேசினா தான் கீபத்துங்கிற கன்செப்டுக்குள்ளுக்கு நீங்கள் வருவீங்க, அந்த ஹராத்துக்குள்ள கன்செப்டுக்குள்ளுக்கு வருவீங்க. கீபத் என்ற ஹராம்ங்கிற அந்த வரையறைக்குள்ளுக்கு நீங்கள் வருவீங்க. அவரில் இருக்கிறது, அவர் வெறுக்கிறத பேசுகிறீங்க, அவருடைய ஒரு நெகட்டிவான சைடை பேசுகிறீங்க. அப்போ இது கீபத். இருக்கிறத, அவர்கிட்ட இருக்கிறத பேசுகிறீங்க, அவர் வெறுக்கிறத பேசுகிறீங்க. அப்போ இதுதான் கீபத். கீபத்துங்கிற ஹராம். அது எவ்வளோ பெரிய ஹராம், அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? விளங்கப்படுத்துறான். அது எவ்வளோ பெரிய ஹராம் என்று, எவ்வளோ பெரிய அருவருக்கத்தக்க ஒரு கீழ்த்தரமான செயலுங்கிறது அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அதுக்கு முதல் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்றாங்க, ஈக்கிறது அவர் வெறுக்கிறது, இருக்கிறது அவர்ல இருக்குது, அவர் வெறுக்கிறாரு, அதை பேசுறது தான் ஹராம். ஆனா இல்லம் யகுன் ஃபீஹி, அவர்ல இல்லாத ஒன்றை நீங்கள் பேசுகிறீர்கள், நல்லது அல்ல கெட்டதை அவர் வெறுப்பாரு, அவர் இல்லாத ஒன்றை நீங்க பேசுறீங்க, இது ஃபகது பஹத்தஹு. ஃபகது பஹத்தஹு, அவருக்கு நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? அவதூறு, படுதூறு சொல்லிவிட்டீர்கள். அவதூறு தானே தமிழ்ல, அவதூறு, படுதூறு. இல்லாத ஒன்றை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அவருடைய மேல தூக்கி போட்டுட்டீங்க. இல்லாத ஒன்றை அவர் மேல தூக்கி போட்டுட்டீங்க. இதுவும் புஹ்தானுன் அதீம், இதுவும் மகா பெரும் பாவம். துனியால ஆகிரால அல்லாஹ்வுடைய சாபத்தை ஈட்டி தரக்கூடிய அளவுக்குரிய பாவம் தான் இது புஹ்தான். புஹ்தான் என்ன? அவதூறு, படுதூறு. இல்லாத ஒன்றை நாம என்ன செய்யறது? ஒத்தட மேல போடுறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எச்சரிக்கை செய்றாங்க. அப்ப பாருங்க, இங்க ரெண்டு விஷயம் வந்துருச்சு. ஏற்கனவே மூணு விஷயம். மூணுண்டாக்கா எங்களோட தலைப்பு தவறான எண்ணம், தவறான புரிதல், ஒருவரை பற்றிய சந்தேகம். இது ஏற்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட மோசமான விளைவு, அவரை பற்றி தேடலில் இவர் ஈடுபட்டு விடுவார். தன்னை பற்றி எல்லாம் சிந்திக்க முற்பட மாட்டார், அடுத்தவனை பற்றிய சிந்தனைக்குள் போய் விழுந்து விடுவார். நல்லது கெட்டது என பாராமல் அடுத்தவரை பற்றிய சிந்தனையில இவர் தெளிச்சு போயிடுவார். அட என்னை பத்தி நான் யோசிக்கணுமேங்கிறதெல்லாம் மறந்துடுவார். என் மனைவியை பத்தி நான் யோசிக்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவார். என் கணவனை பத்தி நான் யோசிக்கணுமேங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. என் பிள்ளையோட நிலையை பத்தி யோசிக்கணுமேங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. யாரை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க? பிறரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தஹஸ்ஸுஸ், அதுல ஒரு தேடல்ல ஈடுபடுவார். அதுக்கு அது அடுத்த கட்டம் என்னத்தை கொண்டு வருது? அப்ப முதலாவது தஹஸ்ஸுஸ், பொதுவான ஒரு தேடல் பிறரை பற்றி. அடுத்தது தஜஸ்ஸுஸ், அந்த தேடின தகவல்ல இருக்கிற கெட்டதை திரும்ப தேட ஆரம்பிக்கிறது, கெட்டதையா பார்த்து தேட ஆரம்பிக்கிறது. மூன்றாவது கீபா. இப்ப கீபான்னா என்ன? தேடி அவர்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகி கிடைச்சது அவர் வெறுப்பது, அதை இவர் பின்னால பேசி திருவார் 4 பேரோட. அதுக்கு அடுத்தது அதுல இருந்து பிரிஞ்சு வருது, அவரது இல்லாததை பேசுற நிலைமை உண்டு. இப்போ ஒரு மனிதனோட மேல வரக்கூடிய வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் அவனை பற்றிய தேவையில்லாத சந்தேகங்களும் ஒன்றையும் கன்ஃபார்ம் பண்றது இல்லை, என்ன செய்யறது? புஹ்தான், இல்லாத கதையெல்லாம் இட்டு கட்டிடுறது. வந்த சந்தேகத்தை சொல்லி திரிகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அவரை பத்தி எனக்கு அப்படித்தான் படுது, இவருக்கு அப்படித்தான் படுது. ஏன்? இவட எண்ணம் அவ்வளோ துப்புரவான எண்ணம், நல்ல மனுஷன், அவுலியா, இவருக்கு அப்படிதான் படுது. இவருக்கு அது ஒரு நாள் நல்லது பற்றதே இல்லை. அடுத்தவனை பற்றி இல்லாத ஜராவத்தை இவட மீட்டருக்கு படும். இவட மீட்டர் அப்படித்தான் ஓடுறது, அப்படித்தானே? அப்ப அப்படின்னு ஒரு கதை ஒன்று என்ன செய்யறது? இல்லாத ஒரு கதையை, அவருக்கு பட்டதை, அவருடைய யூகத்துக்கு வந்ததை, சந்தேகத்துக்கு வந்ததை உருவாக்கி விட்டுறது. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு புஹ்தான், அது அவதூறு, அது படுதூறு. விளங்குதா? இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்குது. என்னது சொல்லுங்க அப்போ? இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, கெட்டெண்ணத்தின் விளைவாக பிறக்கக்கூடிய ஒன்று இருக்குது.
சில தவறான புரிதல்களின் ஊடாக இடையில வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்குது. என்னது? பொறாமையும் இல்லை, பகைமையும் இல்லை. ஒன்று இருக்குது. என்னண்டா கீபத்து. கீபத்து என்னது ப்ரொசஸை நாம் பார்த்தோம். அந்த கீபத்திலிருந்து பிரியக்கூடிய ஒன்று தான் சந்தேகத்தின் விளைவாக, ஒரு மனிதன் மீது வரக்கூடிய கெட்டெண்ணத்தின் விளைவாக இவரா ஒரு யூகத்தை அவருடைய மேலே போடுறது. படுதூறு, அவதூறு, அது புகுத்தான். அப்போ கீபத்து புகுத்தான், இது ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்குது. அது கீபத்திட பங்கையும் எடுத்துக்கொள்ளும், புகுத்தாண்ட பங்கையும் எடுத்துக்கொள்ளும். புறம் என்கிற பண்பையும் எடுத்துக்கொள்ளும், அதுலேயும் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளும். படுதூறு அவதூறுடைய ஒரு பங்கையும் எடுத்துக்கொள்ளும். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயத்தில் முஸ்லிம்கள் மாட்டினது. அந்த நடுவில் வாருது. அதுக்கு என்ன சொல்றது? இஃப்க், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு கைரல் லக்கும் பல் ஹுவ ஷர்ருல் லக்கும். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி, ஒரு கூட்டம் வந்தார்கள். யார்? முஸ்லிம்களுக்கு. என்ன செஞ்சாங்க? அவங்க கீபத்தும் பேசல, கீபத் டோட்டல் கீபத்துக்குள்ளையும் போகல, டோட்டல் என்னது இல்லை, அவங்க அதை உருவாக்கவும் இல்லை. ஆயிஷாவுடைய அந்த மேட்டரை அவங்கள உருவாக்கினாங்க இல்லை, அவங்க உருவாக்கல. என்னன்னா உருவாக்கப்பட்டதை, புஹ்தான் படுதூராக சொல்லப்பட்டதை முனாஃபிக்கள் படுதூராக, முஸ்லிம்களுக்குள்ள கேட்கிற முனாஃபிக்கள் யூதர்கள் படுதூராக கெட்டிய ஒண்ட இவங்க என்ன செஞ்சாங்க? யாருக்குமா தெரியும்? இப்போ யாரைத்தான் நம்புறது? மூஞ்சித்தான் மூடித்தான் போகிறாங்களோ, உள்ளுக்கு என்னைக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி தானே கதை சொல்கிறது. கதை, இந்த கதையோட அர்த்தம் என்ன? இவன் நல்ல அக்கறை உள்ள, சமுதாய அக்கறை உள்ளவன்ட அர்த்தம். அவ்வளவு கசட்டுத்தன மனசில் நிறைஞ்சிருக்கிறவனு தானே அர்த்தம். அவ்வளவு ஊத்த நிறைஞ்ச மனுஷனு தானே அர்த்தம். இது என்ன சமுதாயத்தின் மீது அக்கறைன்ற அர்த்தம். மூடித்தான் எல்லாரும் போகிறாங்க வராங்க, யாருக்குமா தெரியும் உள்ளுக்கு என்ன எல்லாம் கூத்திருக்கீண்டு? அப்படி என்ன செய்கிறாங்க? சர்வசாதாரணமாக. இதுதான் அல் இஃப்க்ங்கிறது. என்னண்டா கேள்விப்படுவதை கன்ஃபார்ம் பண்ணாமல் பேசி தருவது. கஃபாபில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு போதுமானது. அல்லது கஃபாபில் மர்இ கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமானது. ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. இந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த சப்ஜெக்ட் இருக்குதே, இவங்க உருவாக்கவும் இல்லை, இவங்க படுதூறு பேசவும் இல்லை. ஆனால் என்ன செஞ்சாங்க? கேலிப்பட்டத்தை பரப்பி தெரிஞ்சாங்க. கேள்விப்பட்டதை அப்படியே என்ன செஞ்சாங்க? ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறது. அதுதான் என்னது? இஃப்க். ஒருவரை பற்றி தவறான ஒரு தகவல் இவங்க உருவாக்கவும் இல்லை. ஆனால் இல்லை கிடைக்கிற மெசேஜ் என்ன செய்யறது? அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் பேசிக்கிட்டு போகிறது. இதையே குர்ஆன் பயங்கரமாக கண்டிக்கிறது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. நாமளா நமக்கு வர யூகத்தில் ஒரு கருத்தை உருவாக்கி விட்டா அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம். அப்போ ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்கறது எல்லாத்தையும் பேசி தெரிவான். வார மெசேஜை தான் அப்போ சொல்கிறேன். இல்லை நாங்களா மெசேஜ் உருவாக்கினா எங்களுக்கா தெரியும்? எல்லாருக்கும் வாரமாக எங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் சொன்னோம். எல்லாருக்கும் வந்து அப்போ இப்போ நீ மவுத்துக்குன்னு உன மெசேஜ் வருது உன்னோட ஃபோனுக்கு, வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் போடுறான், நீ அதை என்ன செய்வாய்? நீ அப்படியே செய்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குதானே. அதோட அமைக்கிற நேரமே எங்காலையோ கதையோடு பரவி இருக்குது மவுத்துண்டு. அது இவன்ட ஃபோனுக்கே கடைசியில் வருது ஒரு குரூப்பில். என்னது நான் மவுத்தா அப்படின்றதோட அதை இவனும் பரப்பி தருவானா? சரி நான் மொத்தன்னு வந்திக்கு 4 பேருக்கு அனுப்புவோன்னு சொல்லி இவன் அனுப்புவானா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அது ஓண்ட விஷயத்தில் அக்கறை எடுப்பாய் தானே. 4 இடத்துல பரவிவார் நேரத்தில். ஏன் மற்றவண்ட விஷயத்தில் உனக்கு எடுக்க இயலாது? ஏன் எடுக்க இயலாது? அப்போ என்னன்னு சொன்னால் இந்த ப்ரொசஸை பாருங்க. இஸ்லாம் ஒவ்வொன்றையும் குர்ஆனில் துல்லியமாக, ஹதீஸில் துல்லியமாக பேசப்படுது. இதெல்லாம் ஏன் பேசப்படுது? எங்களோட உள்ளம் துப்புரவாகணும். எங்களுக்கு எப்படி அக்கீதா முக்கியமோ அந்த அக்கீதாவின் மூலமாக வரக்கூடிய அஹ்லாக்கும் எங்களுக்கு முக்கியம், பண்பும் முக்கியம். எங்களுக்கு அக்கீதா எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு கட்டாயமோ, எவ்வளோ அவசியமோ, அதே போல் அந்த அக்கீதாவோடு உள்ள அந்த நல்ல தூய்மையான துப்புரவான அக்கீதாவில் வரக்கூடிய நாங்கள் எங்களோட அஹ்லாக்கும் துப்புரவாக இருக்கணும், நல்லமாக இருக்கணும். விளங்குதா? அப்போ தஹசுஸ், அவரை பற்றி சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், ஒருவரை பற்றி பொதுப்படையாக தேட, ஒருவருடைய விஷயத்துக்குள்ளுக்கு எங்களையே அப்படியே கொண்டு போய் மறக்கடிச்சு விட்டுரும். நாங்கள் எங்களையே மறந்துடுவோம். இன்னத்தோட பிரச்சனைக்குள்ளுக்கு நாம் போயிடுவோம். இன்னத்தோட வாழ்க்கைக்குள்ளுக்கு நாங்கள் போகிற நிலைமை எங்களுக்கு உருவாகிடும். எங்களை அப்படி பராக்காக்கி விட்டுரும். அதில் பொதுவாக தேடிக்கிட்டு போனவர் தஜஸ்ஸுஸ், கெட்டதை தேடுறதுக்கே, அதை அலசுறதுக்கே உருவாகிடுவார். அதை அலசினவர் நாளைக்கு என்ன செய்வார்? தகவல் திரட்டி சும்மா வச்சுக்கொள்வாரா? இவர் மொசாட்டில் வேலை செய்கிறாரு, இவர் பிபிசியில் வேலை செய்கிறாரு, இவர் மொசாட்டில் வேலை செய்கிறாரு. இல்லை, அது ஒரு செக்ஷன் உண்டு. இவர்
மீடியாவோட வேலை என்ன? இவர் இப்படி தேடி 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 போனார்னு சொன்னால் கிடைச்ச தகவல் அப்படியே பதுக்கி அப்படி வைக்க போகிறது இல்லை. இவர் பிபிசியில் வேலை செய்கிறவருமா இவர் என்ன செய்வார்? இவர் அப்படியே எல்லாருக்கும் என்ன செஞ்சிருவார்? அடித்து விட்டுருவார். அப்போ கீபத் என்ன செய்யுது? ஒரு மனுஷன் வெறுக்கக்கூடிய ஒரு கெட்ட பண்பை அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அது இவருக்கு இப்போ தெரிய வந்துருச்சு, தேடி தேடி போனதில் தெரிய வந்துருச்சு. அதையும் துருவி துருவி ஆராய்ச்சி அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணி கொண்டதுக்கு பிறகு அதை என்ன செய்கிறது? அதை 4 பேரோட கழிச்சு தெரிகிறது, 4 பேருக்கு சொல்லி தெரிகிறது. கீபத்துங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளுக்கு என்ன செஞ்சிருவார்? வந்துருவார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா இதைத்தான் கேட்குறேன்டா, இந்த கீபத்து நீங்கள் 4 பேர் 2 பேர் சேர்ந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு வெறுப்பான ஒரு விஷயம் என்று சொன்னால், அயுஹிப்பு அஹதுக்கும் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் அடக்கப்பட வேண்டிய ஒரு சகோதரனுடைய ஜனாசாவை நீங்கள் வச்சுக்கொண்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவன் ஒவ்வொரு சதத்துண்டா வெட்டி 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 தின்றதுக்கு நீங்கள் எவ்வளோ அருவருப்புப்படுவீர்கள்? ஒரு மனிதனுடைய பிணத்தை, சடலத்தை, உயிர் போன அந்த உடலை, உயிர் இல்லாத அந்த உடலை முன்னுக்கு வச்சுக்கிட்டு 4 பேர் சேர்ந்து என்ன கடமை செய்யணும்? அதெல்லாம் செய்யாமல் ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டி 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 அவன் இறைச்சி நீங்கள் உட்காந்து தின்றீங்கன்னு சொன்னால், கேக் பீஸ் மாதிரி தின்றீங்கன்னா இதை நீங்கள் விரும்புவீங்களா? அந்த நாரி அந்த உடலை, அந்த அழுக்கான அந்த உடலை நீங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்புவீங்களா? எவ்வளோ வெறுப்பீங்க. அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்குதானே. அது ஒரு அதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன மனுஷனை தின்றையா? செத்துப்போன ஒரு மனிதனை, இறந்து போன ஒரு மனிதனை, உயிர் இல்லாத ஒரு மனிதனுடைய உடலை துண்டு துண்டா தின்றதா? அப்போ தின்றதே அந்த நேரத்தில் ஒரு ஃபீலிங் கொண்டு வருது, ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலிங் கொண்டு ஒரு உணர்வு ஒன்று உங்களுக்கு வருதா இல்லையா? இந்த உணர்வு இன்னொருவனை பற்றி பேசப்படும் பொழுது என்ன செய்யணும்? உங்களுக்கு வரணும், வருதில்லையே, வரணும், வருதில்லையே. அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு என்ன செய்கிறான்னா ஃபகரிஹ்துமூஹு. அப்போ அடுத்தவன்ட ஒரு உடலை வச்சு அதை துண்டு துண்டை தின்றதை உங்களோட மனசு எப்படி அருவருப்பாக பார்க்குமோ, வெறுக்குமோ, இதை போல இருக்கணும். எந்த நேரத்தில் அடுத்தவனை பற்றி 2 பேர் பேசுகிறாங்களா, சரி சரி விட்டு போடுங்க என்று சொல்ல தெரியணும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்குற மாதிரி சரி நாம் அந்த இடத்த தொட்டு எழும்பி போகணும். நம்ம பார்த்தோம் தானே, நேற்று என்ன பார்த்தோம்? லா யஷ்ஹதூன ஸூர, பாத்திலான பொய்யான ஹராமான விஷயங்கள் நடக்கிற இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்போ நல்லமாய் பேச்சு போய் கொண்டு ரோட் திரும்பி இன்னொருத்தரை பற்றி பேசுகிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றா அந்த இடத்துல ஈக்கிறது பொருத்தமா? மீன்கள் என்ன செய்வாங்க? அந்த இடத்த விட்டு எழும்பி போயிடணும் அந்த இடத்த விட்டு. இல்லாட்டி அந்த இடத்த சீர்படுத்தணும். இங்கே வாங்க, நாங்கள் அக்கீதாலெல்லாம் நல்லா இருக்கிறோம், அடுத்தவண்ட பலையை போட்டு இந்த இடத்துல கழுகாதீங்க, அடுத்தவண்ட தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவான சைடு இருக்க தான் செய்யுது. அதனால் அடுத்தவண்ட கதையை பற்றி, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க, அதை விட்டு போட்டுருங்க. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு மெயின் எதுவோ அதை நாங்கள் பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் என்ன செய்யணும்? அவர் வரணும். விளங்குதா? அப்போ இது மிக பிரதானமான விஷயங்கள். அடுத்ததாக அவர்கிட்ட என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உருவாகும் என்றால், இப்போ கீபத்து பேசிட்டாரு, ஏன்னா கெட்ட எண்ணத்துடைய விளைவாக கீபத்து பேசுகிறாரு. இல்லைன்னா என்ன செய்வார்? அவருக்கு வந்த யூகம், அவர் இவ்வளோ காலமாக அவரோட விஷயத்தில் டவுட்டாகவே இருக்கிறாரு, தேடி பார்த்த வகையில் அவருக்கு படுது மனசில் இதுதாண்டு ஒரு கருத்தை உருவாக்கி விட்டாருன்னா அது என்னது? புஹ்தான், படுதூர், அவதூறு. இது நாளைக்கு பரவி சமுதாயத்தில் வார நேரத்தில் இன்னொருத்தர் என்ன செய்வான்? எனக்கு கிடைச்சதை நான் சொன்னேன், அவ்வளவுதான், எனக்கு கிடைச்சதை நான் சொன்னேன். இஃப்குங்கிற அடுத்த பாவத்துக்கு என்ன செய்யலாம்? தஹ்சபூஹு கைரல் லக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு நலவுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. பல் ஹுவ ஷர்ருல் லக்கும், உங்களுக்கு என்றைக்கும் இது கெடுதியாகத்தான் போய் முடியும்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆன்ல சூரத்து நூர்ல எச்சரிக்கை செய்கிறான். இது நல்ல பழக்கம் உண்டு அல்ல, இது ஷர், உங்களுக்கு என்றைக்கும் கெடுதியாகத்தான் முடியும். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கடுமையாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் கடந்த ஒரு நிலை தான், ஒரு மனுஷன் அடைகிற நிலை. அல் ஹம்சு வல் லம்சு வல் கம்சு. குர்ஆன் பேசுது. தவறான எண்ணம், கெட்ட எண்ணம் ஒரு மனுஷன் உள்ளத்தில் வரும் பொழுது குர்ஆன் சொல்லுது அவன்கிட்ட அடுத்தடுத்தபடியாக வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். என்னது? ஹம்ஸ். ஹம்ஸ்ன்னா என்ன செய்வான்? அடுத்தவனை பற்றி குத்தி காட்டி பேசுவான். முகத்துக்கு நீங்கள் பேசாதீங்க, வாயை மூடுங்க, உங்களைய பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, அட என்னடா நான் என்னடா சொல்ல வந்தேன்? நான் ஒரு நல்ல விஷயம் தானே உனக்கு சொல்ல வந்தேன், நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் தானே சொல்லுவோண்டு வந்தேன். இவன் என்ன சொல்றா? நீங்களாம் பேசாதீங்கம்மா, நீங்கள் துப்புரவான ஆள் அப்படின்றாரு. உங்களோட வண்டவாள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்றார். அப்போ என்ன இது என்னது? ஒரு மனுஷன் மூஞ்சில குத்தி காட்டுற நல்ல மனுஷன் பழக்கமா? அதே மாதிரி லம்ஸ்னா என்ன? லம்ஸ் என்று சொல்றது வந்து கொண்டு செயலால செஞ்சு காட்டுறது. ஒருத்தருடைய குறைய செயலால் இவர் என்ன செய்கிறாரு? இதெல்லாம் என்ன விளைவாக வாரது? ஒரு மனிதன் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தை, உதாரணமாக இப்போ ஏண்ட வாப்பா
ஏண்டா வாப்பா ஒரு வயசாளி ஒன்று ஆகிட்டாருன்னு வைங்களே, அவர் நொண்டி நொண்டி நடக்கிறான்னு வைங்களே. இல்லை, நான் சும்மா கேட்குறேன். ஆனால் இன்னொரு வயசாளி நொண்டி நொண்டி வராரு உள்ள பார்க்குறாருன்னு சொன்னால் அதை எப்படியெல்லாம் இது பண்ணுவான்? எவனாவது ஒருத்தர் கீழே விழுந்தா கூட, இப்போ ஏண்ட புள்ள கீழே விழுந்தா நான் முதலாவது ஓடி போய்ட்டு தூக்கி விட்டு தட்டி விடுவேன்னா, இல்லாட்டி எவ்வளவு சல்லி புறக்கினீங்கன்னு கேட்பேண்ணா. இப்போ அப்படி தெரிஞ்சு சொல்கிறான், கீழே விழுந்தாலே அது அவனை தூக்குறது எங்களுக்கு அரவாசி தந்துடுங்க பங்கு. அடே, கீழே விழுந்த மனுஷன் எங்கே அடிப்பட்டுச்சோ தெரியா, அந்த மனுஷன் சில நேரங்களில் வருத்தத்தை கூட முகத்தில் காட்டாம அப்படி சிரிச்சுட்டு எழும்புவான். அவன்கிட்ட போயிட்டு கேட்குறது என்னது, என்ன புறக்கினீங்க, எங்களுக்கு ஒரு அரவாசி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை இதில் எவ்வளோ ஒரு என்னடா இதெல்லாம் ஒரு மனுஷனை நல்லெண்ணங்கள் இருக்கும் பொழுது, இறக்க குணங்கள் பிறரோடு இருக்கும் பொழுது இப்படியான தவறான நடவடிக்கையில் ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? எல்லாத்திலையும் கேலி, எல்லாத்திலையும் கிண்டல் என்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு மனுஷன் இறங்க மாட்டான். எல்லாத்திலையும் பரிகாசம், எல்லாத்திலையும் கேலி, எல்லாத்திலையும் ஒரு கிண்டல். அப்போ குர்ஆன்ல வருது, வயிலுல்லி குல்லி ஹுமஸா அல்லுமஸா, சபிக்கப்பட்டவர்கள். என்னது? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் சாபமிடப்பட்டவர்கள். வயிலுன், இவர்கள் அழிந்துதான் போவார்கள், நாசமாக தான் போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். ஹுமஸா, குத்தி காட்டி பேசுகிறார்கள், பிறருடைய குறையை குத்தி காட்டி, மூஞ்சிக்கு மூஞ்சி குத்தி காட்டி பேசுகிறார்கள். லுமஸா, செய்து காட்டுகிறார்கள். அடுத்தவன குறையை என்ன செய்யறான்? செய்து காட்டுறான். அப்ப இது இவர்கள் அழிந்து நாசமாகத்தான் போ. இது யார் செய்யற பதுவா? சாதாரண ஒரு மனுஷன் நாம செய்யற ஒரு தவறுக்கு நீ நாசமா தாண்டா போவாயின்றாலே இவன் மனசு எப்படி இருக்கும்? என்னடாலும் அவன் ஒரு பதுவா செஞ்சுட்டானே, ரோட்ல போன நேரம் தூண்ல முட்டினாலும் அவன் பதுவாவோ தெரியாண்டுவான். இல்ல சொல்லுவானா இல்லையா? அவன் பதுவாவோ தெரியா, ரோட்ல போன ஒரு தூண்ல முட்டினாலும் யோசிப்பானா இல்லையா? அவன் பதுவாவத்தான் இருக்கும்னு யோசிப்பான் சாதாரண ஒரு மனிதன். இதே உம்மா அப்பா பதுவா செஞ்சு அதுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும்? நபிமார்கள், சஹாபாக்கள் நபிமார்கள். அப்ப ஆளுடைய தரமும் பொறுமதியும் கூட கூட என்ன செய்து அந்த அவர்கள் மனம் நொந்து சொல்லக்கூடிய அந்த சாபங்கள் என்ன செய்து எங்களுக்கு இன்னமும் அச்சத்தை பயத்தை தருது. அல்லாவே பதுவா செய்றான்டா, அதுக்கு எவ்வளவு பெரிய வெயிட். அல்லாஹ் சொல்றான், வயிலுன், அழிந்துதான் போவார்கள், நாசமாகத்தான் போவார்கள். யாரு? ஹுமஸா லுமஸா, குத்தி காட்டி குறைகளை மக்களுக்கு முன்னால் குத்தி காட்டி பேசுகிறார்கள். ஒருவனுடைய குறையை அவருடைய முகத்துக்கு 4 பேருக்கு மத்தியில குத்தி காட்டி பேசுகிறார்கள். இவர்கள் அழிந்து நாசமாகத்தான் போவார்கள். சாபத்துக்குள்ளானவன். லுமஸா, செய்து காட்டுகிறார்கள், பிறருடைய குறையை செயல் வடிவமாக செய்து காட்டுகிறார்கள். அப்ப இவர் நல்லா இருப்பான், நாசமா போவான் அல்லாஹ்வே சொல்றான். இவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன். யாரு சபிக்கப்பட்டவன்? ஷைத்தானே ரஜீம், அவன் தான் சாபத்துக்கு ஆளானவன். அந்த கூட்டத்தில் இவன் போய் சேர்றான்டா. அது மட்டுமல்ல, இது யாருடைய பழக்கம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த முனாஃபிகளுடைய பழக்கம். என்ன? இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யத்ஹகுன் வ இதா மர்ரு பிஹிம் யதகாமஸுன். இது அடுத்தது கம்ஸ். என்னது கம்ஸ்? கம்ஸ்ண்டா இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யத்ஹகுன். பாவிகள் இருக்கிறார்களே, பாவிகள். இந்த பாவிகள் என்ன செய்வார்கள்? முனாஃபிகள் என்ன செய்வார்கள் என்றால், நல்ல முஃமின்கள் போகும் பொழுது பின்னால் சிரிப்பார்கள். சிரிப்பது மட்டுமல்ல, வ இதா மர்ரு பிஹிம் யதகாமஸுன், அவங்களுக்கு பக்கத்தால் அப்படி கடந்து போற நேரத்தில் யதகாமஸுன், கண்ணால ஜாடை செய்வாங்க. இந்த போறாரு பாருங்க, கண் ஜாடையால் ஒருவரை பற்றி என்ன செய்யறது? தவறான ஒரு சித்தரிப்பு காட்டுறது. இவர் பேசிட்டு இருக்கிறதே இன்னொருத்தரை பற்றி பலாய் கொள்றது. சரியா எவனாவது ஒருத்த வார நேரத்தில் அப்படின்றது கண்ணால என்ன இப்போ நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதை எழும்பி போனதுக்கு பிறகு கண்டினியூவாக பலாயை கழுவோம், அதில் நல்லா கழுவி வாஷ் பண்ணுவோம், இவர் எழும்பி போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் என்ன செய்ய யதகாமஸுன், கண்ணால பிறரை பற்றி தவறாக என்ன செய்வது? ஜாடைகள் செய்வது. அப்போ குர்ஆன் இந்த அளவுக்கு என்ன செய்து? கெட்ட எண்ணத்துடைய விளைவு, ஒரு மனிதரை பிறரை பற்றி வரக்கூடிய தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்களுடைய விளைவு இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்து கொண்டு போய் சேர்க்குது. அப்படித்தானே? நாம இப்போ ஒருத்தனை பற்றி தவற ஒருத்தனை பற்றி தெரியாதுங்களே, ஒருத்தனை பற்றி தவறே தெரியாது, ஆனால் பக்கா ஃப்ராடுன்னு வைங்களே. ஒருத்தனை பற்றி தவறே நம்மளுக்கு தெரியாது, அவன் நம்மளுக்கு ஒரு 4 நல்ல கருத்து சொன்னாலும் மாஷா அல்லாஹ் நல்ல 4 வார்த்தை தான் சொல்கிறான்னு நம்ம எண்ணிட்டு போவோம். இதே அவனை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும்னு சொன்னால், அவன் சொன்னால் சும்மா வைப்போம், நீங்கள் பொத்துங்க வாயன்றுவோம், நீங்கள் பொத்துங்க வாப்பா வாய, நீங்கள் எல்லாம் சட்டம் பேசினா நாசமாக தான் போகும் நாடு அப்படின்னு என்ன செஞ்சிருவான். அப்படித்தானே? அப்படி பேசுறதா இல்லையா? நீங்கள் எல்லாம் மார்க்கம் பேசினா நாடெல்லாம் நாசமாக போயிடும்னு அப்படி சொல்றானே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல வரா? நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் என்ன 4 பேருக்கு முன்னுக்கு அவனை என்ன செய்யறான்? கேவலப்படுத்துறான். அப்ப முகத்துக்கு குத்தி காட்டி பேசுறான். இது ஏன் அப்படி பேசுறான்? அவனை பத்தி ஆல்ரெடி இவருக்கு என்ன இருக்குது? ஒரு கெட்ட எண்ணம் ஒன்று இருந்து இவரை பத்தி தகவல் எல்லாம் கிடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படா சந்தர்ப்பம் வாய்க்கும் அவனுக்கு நல்லா சொல்லி காட்டேன். அப்ப இதெல்லாம் அந்த தவறான எண்ணத்துடைய பிரதிபலிப்பு தான் என்ன செய்து
அடுத்தடுத்த கட்டம் நகர்த்தி கொண்டு என்ன செய்து போகுது அப்படிங்கிறது நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அல்லாஹு தாலா அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் லுமசா, ஒருத்தர் குத்தி காட்டி பேசுகிறாங்க, அல்லாஹ் அவன் சாபத்துக்குட்பட்டவன், அவன் அழிந்து நாசமாக தான் போவான். ஒருத்தனுடைய குறைய செஞ்சு காட்டி 4 பேரை சிரிக்க வைக்கிறான், அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் என்ற இவன் யாரு? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவன், அழிந்து நாசமாக போகக்கூடியவன். அதே போல முனாஃபிக்களுடைய பண்பாக இருந்துச்சு, வைதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், நல்லவர்களை காட்டி கஞ்சாடையால் என்ன செய்வது, கஞ்சாடையால் அவர்களை தவறாக சித்தரிப்பது, அவர்களை இலக்காக காட்டுவது, கீழ் மட்டந்தாழ்த்தி காட்டுவது என்பது முனாஃபிக்களுடைய பண்பாக இருந்துச்சு. அது சூரத்து அல் முத்தஃபிஃபீன்ல 29-30 வசனங்கள். வைதங் கலபு இலாஹலி ஹிமுங் கலபு ஃபகீஹின், வீட்டுக்கு திரும்பி போனா, அவர்களுடைய ஆட்கள்கிட்ட திரும்பி போனா இவர்களை பற்றி இங்க கஞ்சாடை செஞ்சுட்டு போனாங்களே, அங்க போயிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க அவங்களோட குறைகளை. இங்க கஞ்சாடை செய்யறது, அங்க போயிட்டு பாட்டி போகுதே, பாட்டி வருதே, பாட்டியை கண்டீங்களா என்று என்ன செய்யறது. இங்கே வந்து வைதங் கலபு இலாஹிலிஹிம் கலபு ஃபகீஹின், இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள் விளங்குதா என்று அல்லாஹு தாலா சூரத்துல் முத்தாஃபிஃபீன்ல என்ன செய்கிறான், 29, 30, 31 வசனங்கள்ல இது ஒரு கேவலமானவருடைய அஜ்ரமு பாவிகளுடைய பண்பு தான் இந்த பண்பு என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி சொல்றான். இதை கடந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒருத்தன் மீது வரக்கூடிய தவறான எண்ணமும் அவனை பற்றி தேடக்கூடிய தவறான நடவடிக்கைகள், தேடுதல், தஹசுஸ், தஜசுஸ் என்கிற இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி ரீபத் பேச வச்சிச்சோ, எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவரை திருப்பிச்சோ, இதே போல திருப்பக்கூடிய மிக முக்கியமான 2 மிக முக்கியமான பண்பை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் தெளிவுபடுத்துறான். இதனுடைய விளைவாக வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டம் என்னது, அல் ஹுஜராத், சூரத்துல் ஹுஜராத்துடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா யகுனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉ மின் நிசாயின் அஸா யகுன கைரம் மின்ஹுன்ன. நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருத்தரை பழிக்காதீங்க. முஃமினானவர்களே, உங்களில் ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, பரிகாசம் செய்யாதீர்கள். கேலி மட்டம் தாழ்த்தி தரந்தாழ்த்தி என்ன செய்யறது, பேசுறது, இப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீர்கள். சுஹ்ரியா, பரிகாசம் பண்ணுவது, பரிகசிக்கிறது, இந்த வேலையில் ஈடுபடாதீங்க என்று சொல்லிட்டு அந்த பரிகசித்தல்ல கூட அல்லாஹ் தஆலா துல்லியமாக ஒரு விஷயத்தை என்ன செய்கிறா, பிரிச்செடுக்கிறான். அந்த பரிகசித்தல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று தான், ஒரு என்னதுதான்டா, வலா தனாபஸூ பில் அல்காப் வலா தல்மீஸூ அன்ஃபுஸக்கும், பரிகசித்தல் ஒரு வகை தான் என்னது, செஞ்சு காட்டுறது. இல்லை என்றால் ஒருத்தரை பரிகசிக்கிறதுல உள்ள ஒரு சாப்டர் தான் செஞ்சு காட்டுறது. நாங்கள் பார்த்தோம் லம்ஸ் லுமஸா வலா தல்மீஸூ அன்ஃபுஸக்கும், செஞ்சு காட்டுறது. இல்லை என்றால் என்னது, வலா தனாபஸூ பில் அல்காப், அவருக்கு ஒரு பட்ட பேர் என்ன செஞ்சிடுறது, அவருக்கு என்ன செஞ்சிருது, ஒரு பட்ட பேரை வச்சிருது. சில வார நேரமே சொல்றது என்னண்டு, இந்த வருது பச்சரிசி கப்பல் ஒன்று, என்னது வாயை திறந்தா புள்ளுகி நிப்பாண்டு. அப்போ ஒவ்வொருத்தனையும் என்ன செய்யறது, ஏதாவது ஒரு பேரை பட்ட பேரை உண்டு என்ன செஞ்சிருது வச்சு, அவருக்கு அந்த பட்ட பேரை அது அவருக்கு அடையாளம், அந்த பேர் என்னது. இப்படி சமுதாயத்தில் நிறைய அந்த அவருடைய குறைய, அவருடைய ஒரு நெகட்டிவான ஒரு சைடை வச்சு அவருக்கு என்ன செஞ்சிருது, ஒரு பட்ட பேர்கள் என்ன செய்கிறாங்க, வைக்கிற பழக்கம் இருக்குது தானே. அவங்களுக்குள்ளுக்கு அது ஒரு கோட் வேர்டாகவே என்ன செய்வாங்க, அவனோட பேரை சொல்லாமல் அந்த பேரை சொன்னால் எங்கேயுமே அப்படின்னு என்ன செஞ்சா, அப்படி சொன்னாலே என்ன செய்யும், ஆட்களுக்கு விளங்குற அளவுக்கு ஒரு பட்ட பேர் என்ன செஞ்சிடுறது, வச்சிடுறது. அப்போ இதெல்லாம் எதன் விளைவாக வருது, நல்லெண்ணம் விளைவாகவா இது வருது. ஒருத்தண்ட மேலே வர நல்லெண்ணம், அவனோடு நாங்கள் செய்ய வேண்டிய சரியான முறையில் பேணுற ஹக்கை பேணின விளைவாகவா வருது, இல்லாட்டி இன்னொரு முஸ்லீமுக்கு நாங்கள் பேண வேண்டிய ஹக்கில் குறைபாடு செஞ்சு அதில் அவன்ட மேலே வந்த மோசமான எண்ணத்தாருடைய விளைவாகவா இது வருது? யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இவ்வளவு துல்லியமாக என்ன செய்றான், ஒரு தவறான எண்ணம், ஒருவரை பற்றி பிறரை பற்றி வரக்கூடிய தவறான சந்தேகங்கள், தவறான எண்ணங்கள், அதிகப்படியான எண்ணங்கள் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் என்ன செய்து கடத்தி கொண்டு போகுது. அப்போ இதெல்லாம் யாருடைய வேலை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், பிஇஸல் இஸ்மு அல் ஃபுசூக் பஅதல் ஈமான். ஈமான் கொண்டதற்கு பிறகு இருக்கக்கூடிய கெட்ட பெயர் தான் ஃபாசிக்ங்கிறது. என்ன பேரு, ஃபாசிக்ங்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஃபாசிக்ங்கிற பேரை ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் சுமந்தீங்கண்டா நீங்கள் ஈமான் கொண்டதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு நல்லா கேட்குறேன். நீங்கள் ஈமான் கொண்டதில் என்ன, அடுத்தவனுக்கு பட்ட பேர் சொல்கிறீங்க, அடுத்தவன் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறீங்க, அடுத்தவனை பற்றி நல்லெண்ணம் இல்லை, அவனை பற்றி பேசி திரிகிறீங்க, அவனுடைய கெட்ட விஷயமா எடுத்து பேசி ரீபத்தை தேடிக்கொள்கிறீங்க. சில பொழுதுகளில் அவன்ட மேலே நீங்கள் வச்ச சந்தேகங்கள் யூகத்தின் விளைவாக ஒரு புதிய மேட்டரை, இல்லாத ஒரு மேட்டரை, ஊர்ஜிதம் செய்யாத ஒரு மேட்டரை கிரியேட் பண்ணுறீங்க, புஹ்தான் படுதூறு அவதூரை உருவாக்குறீங்க. இப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லி சும்மா விட்டுறீங்க. அது வாய் வழியாக போய் என்ன செய்யுது,
அது அப்படியே ஷேர் ஆகி கொண்டு போகுது. அப்புறம் கேள்விப்படுறவன் எல்லாம் பேசி திரிகிற ஒரு மேட்டராக அது என்ன செஞ்சிருது, அது ஆகிருது. இதெல்லாம் பிறரை பாவியாக்கக்கூடிய பொய்யனாக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் ஈடுபடுறதுக்கு மூல அடிப்படை காரணியாக எது அமையுது? சூஉத்தன், பிறரை பற்றி வரக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், சந்தேகங்கள், தேவையில்லாத எண்ணங்கள். இதுதான் உங்களை என்ன செய்யுது, இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன செய்யுது, நகர்த்துது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வமல்லம் யதுப். நீங்கள் இதில் இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா, தௌபா செஞ்சிருங்க. இந்த பழக்கம் இருக்குதா, தௌபா செஞ்சிருங்க. ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். தௌபா செய்யாமல் நீங்கள் மௌத்தா போனால் நீங்கள் அநியாயக்காரர்களே தான், அதில் சந்தேகம் இல்லை. ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், நீங்கள் அநியாயக்காரர்களே தான், அதில் என்ன இல்லை, சந்தேகம் இல்லை என்று அல்லாஹு தஆலா தெளிவாக என்ன செய்கிறார், அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுறார். அப்போ இது போக இன்னொரு பண்பை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியாக, அதாவது இது நிறைய கெட்ட குணங்களை உருவாக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஓர்டராக பார்த்துக்கிட்டு வரோமே கெட்ட குணங்கள், இன்னொரு கெட்ட குணத்தை இதெல்லாம் துல்லியமாக என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று எல்லாமே பிணைந்தது தான். ஆனால் ஹதீஸில் ஒவ்வொன்றாக தனித்து விரிவாக பேசப்படுது குர்ஆன்ல ஹதீஸில். ஏண்டா மனிதன் அஹ்லாக் உள்ளவனாக இருக்கணும், நல்ல பண்பாடல் உள்ளவனாக இருக்கணும். இதில் இஸ்லாம் என்ன செய்யுது, அதிகூடிய கவனம் செலுத்துது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் வருது, சஹீஹ் புகாரில் 6064, சஹீஹ் முஸ்லிம் 2564 செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிஹஸ் அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா வயுஷீரு இலா சதுரிஹி ஸலாஸ மர்ராத். நெஞ்ச காட்டி 3 முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்வா இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷ் ஷர். ஒரு மனிதன் கெட்ட மனிதன் என்கிறதுக்கு போதுமான சான்று என்ன தெரியுமா, ஒரு மனிதன் கெட்டவனுங்கிறதுக்கு ஒரு 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்கணுமா இவன் கெட்ட பகர்னு சொல்கிறதுக்கு? இவன் ஆக கெட்டவன் என்று சொல்கிறதுக்கு 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்கணுமா? பல பெண்களோடு தொடர்பாக இருந்தால் தான் இவரை கெட்டவன் என்று சொல்லணுமா? இல்லை, ஒரு கெட்ட பழக்கம், ஒரே ஒரு பண்பு இருந்தால் போதும், இவனுக்கு நல்லவன் இல்லை, இவன் கெட்ட, இவன் உள்ளமே கெட்டு போயிருக்கேங்கிறதுக்கு ஒரே ஒரு பண்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னது? பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷ் ஷர். ஒரு மனிதன் கெட்டவன் என்கிறதுக்கு போதுமான சான்று ஆதாரம் என்ன தெரியுமா? ஐயஹ்கிராஹுல் முஸ்லிம், முஸ்லிமான ஒரு பிற சகோதரனை தாழ்வா நினைக்கிறானே, செகண்டா பார்க்குறானே, தரங்குறைச்சி பார்க்குறானே, இது ஒன்றே போதும். என்னன்னு அப்போ எங்களோட உள்ளம் எவ்வளோ துப்புரவாக்கப்படணும். அதனால தான் வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளையில் சொர்க்கத்துக்கு செலக்ட் ஆனதுக்கு பிறகு அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப முன்னால் செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன செய்யப்படும்? வனஸஅனா, இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று நடக்கும். சொர்க்கத்துக்கு செலக்ட் ஆனதுக்கு பிறகு சொர்க்கத்துக்குள்ள போகிறதுக்கு போது கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் அத்தர் அடிக்க வேண்டியது, என்ன செய்ய வேண்டிய, நல்ல பெர்ஃப்யூம் கொஞ்சம் அடித்து கொஞ்சம் வாசமாக துப்புரவா உங்களை அனுப்ப வேண்டி இருக்கீன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று நடக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் தான் என்னது? வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில். என்ன கெட்ட எண்ணங்கள், கோபங்கள், குரோதங்கள், தப்பான எண்ணங்கள், சந்தேகங்கள், கில் எதுவெல்லாம் இருந்துச்சோ அவ்வளவுத்தையும் நஸஅனா கலட்டி பிடுங்கி எடுத்து தான், நெஞ்சிலிருந்து பிடுங்கி எடுத்துட்டு தான் ஆட்கள் என்ன செய்யும், ஆட்கள் என்ன செய்யும், அனுப்புவோம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா சொல்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? இது துப்புரவாக இருக்கணும். கிபிர்ன்றதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? அல்லாஹோடு அடிக்கிற கிபிர், பத்தருல் ஹக், சத்தியம் முன்வைக்கப்படும் பொழுது நீ மறுக்கிறாய் என்று சொன்னால் இது நீ அல்லாஹோடு அடிக்கக்கூடிய பெருமை. குர்ஆன் ஹதீஸ் சத்தியம் முன்வைக்கப்படுது, அதை நீ ஏற்றுக்கொள்றாய் இல்லை, பத்தருல் ஹக், சத்தியத்தை நீ மறுக்கிறாய், நிராகரிக்கிறாய், எடுக்காமல் இருக்கிறாய் என்றால் உதாசீனம் பண்ணா அது என்னது? அது சத்தியத்தை மறுப்பது எதை போய் சேரும்? அல்லாஹ்வுக்கு அடிக்கக்கூடிய பெருமை. கம் துன்னாஸ், மக்களை தாழ்வாக பார்ப்பது நீ சக மனிதர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடிய பெருமை. சக மனிதர்களோடு கொள்ளக்கூடிய பெருமை, மக்களை தாழ்வாக நீ என்ன செய்வது, எடை போடுவது, தாழ்வாக பார்ப்பது என்று சொல்லப்பட்டிருக்கின்றா. நாம் எவ்வளவு தூரம் என்ன செய்யணும், இதில் கடும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்க. அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு 4-5 பண்புகள் என்ன செய்து, இன்னொரு 4 பண்பு மாதிரி பேலன்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இதனுடைய தொடரை நாங்கள் என்ன செய்வோம், பார்ப்போம். அதே போல் இந்த சில பாவங்களுக்கான துல்லியமாக சொல்லப்பட்ட கடுமையான எச்சரிக்கைகள், நரகத்துடைய தண்டனைகள், மறுமையுடைய மஹ்ஷருடைய தண்டனைகள் என்று இந்த குறிப்பிட்ட இந்த பண்புகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதுகளையும் என்னென்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்கள் கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். அல்லாஹு தாலா எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும், பிறரை பற்றி நல்லெண்ணத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய அகீதாவை நாங்கள் குர்ஆன் சுன்னாலிருந்து சீராக்கியது
போன்று அல்லாஹ் தாலா எங்களுடைய பண்பையும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சீராக்கி சஹாபாக்கள் நபிமார்கள் எவ்வளவு தூய்மையான பண்புடையவர்களாக இருந்தார்களோ அதே போல் அல்லாஹ் தாலா எங்களை என்ன செய்ய வேண்டும், தூய்மையான நல்ல பண்புள்ளவர்களாக, இரக்க குணமுள்ளவர்களாக, நல்லினம் போக்கு கொண்டவர்களாக அல்லாஹ் தாலா எங்களை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்த்தது கெட்ட எண்ணத்துடைய விளைவாக பிறரை பற்றி பொதுவாக தேடுவது, அடுத்தவருடைய சிந்தனைகளுக்கு போகிறது கூடாது, ஹராம், தடை செய்யணும். இரண்டாவது விஷயம், தவறான விஷயத்தில் அதில் ஸ்பெசிஃபிக்காக தேட போகிறது. மூன்றாவது கீபத் அப்படிங்கிற அவர்கிட்ட இருக்கிற அவர் வெறுக்கிறத நம்ம பேசுறது. நான்காவது அவர்கிட்ட இல்லாத ஒரு சிந்தனையை நாம் அவருடைய பேரில் உருவாக்குறது. அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை கருத்தை கிட்ட சிந்தனையால சந்தேகத்தால நாங்கள் என்ன செய்யறது, உருவாக்குறது. அஞ்சாவது பரவி வரக்கூடிய செய்திகள் எதையும் ஊர்ஜிதம் செய்யாமல், பிறரை பற்றி பரவி வர செய்திகள், இந்த மாதிரி செய்திகளை எந்த விதமான ஊர்ஜிதம் செய்யாமல் சும்மா நாங்களும் வாய்க்கு வந்து இல்லை எனக்கு கிடைச்சிச்சு, நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் நிறைய குரூப்பில் வந்துச்சு, இதெல்லாம் ஆதாரமா, இதெல்லாம் ஆதாரமா, நிறைய குரூப்பில் வந்துச்சு, இதெல்லாம் ஆதாரமா. அப்போ என்ன செய்யறது, இதுகளை பேசி இஃப்க் என்ன சொல்றது, இதுகளை என்ன செய்யறது, பேசி திரிவது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் என்ன பார்த்தோம், ஒருவரை குத்தி காட்டி அவருடைய குறையை 4 பேருக்கு முன்னால் குத்தி காட்டி பேசக்கூடிய அந்த ஹம்ஸ், அதே மாதிரி லம்ஸ், இன்னொருவருடைய குறையை செய்து காட்டுவது, படித்து காட்டுவது, செய்து காட்டுவது, படித்து காட்டுவது, இது. அதே மாதிரி என்னது ஹம்ஸ், இன்னொருவரை பற்றி தாழ்த்து பேச கஞ்சாடையை என்ன செய்வது, பயன்படுத்துவது. அதை தொடர்ந்து நாங்கள் என்ன பார்த்தோம், பிறரை பரிகாசம் பண்ணுவது, கேலி பண்ணுவது, அடுத்தவனை தாழ்வா பேசி 4 பேருக்கு பண்ணுங்க, அது ஒரு பரிகாசம், சிரிப்பு, கேலியா என்ன செய்யறது ஆக்கிறதா. பேத்தன 9. அதுக்கு பிறகு 10 என்ன வந்துச்சு, பட்ட பெயர் சொல்லி என்ன செய்வது, அழைப்பது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்த்தோம், இஹ்திகார், பிறரை பற்றி வரக்கூடிய தாழ்வான மனநிலை, செகண்டான ஒரு எண்ணம். இன்னும் என்ன செய்யுது, சில இதுகள் இருக்குது. நாங்கள் அன்னளவாக தான் என்ன செஞ்சோம், 10 போட்டோம். ஆனால் இன்றைக்கு அப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், 11 விஷயங்கள் படித்திருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு டோட்டலாக சஹாபாக்கள் இந்த மாதிரியான நிலைகளில் எப்படி நடந்தாங்க என்ற ஒரு சில உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முன்மாதிரிகளை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த எண்ணத்துடைய விளைவாக ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணம் உள்ள இந்த மாதிரியான ஆட்களுக்கு நரகத்தில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு தண்டனை ஒன்று இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான தண்டனை இருக்குது. அது என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்கள் பார்ப்போம். இதெல்லாம் படிக்கிறது நாங்கள் என்னத்துக்கு, தகவல் திரட்டிக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமாக நாங்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ் எங்களுடைய அகீதாவை சீராக்கி தந்துவிடு, சீராக்கி தந்ததை போல எங்களுக்கு அஹ்லாக்கையும் என்ன செய்துவிடு, சீராக்கி உயர்ந்த குணமாக எங்களுடைய குணங்களை ஆக்கிவிடு என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு தாலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.